வெல்கம் டு Amma Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான ஆலு புஜியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்குலாம் சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ஆலு புஜியா பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா திருவிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்க இந்த மாதிரி திருவிட்டு சேர்த்தா தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மாவு பிசையும் போது எந்த வித கட்டியும் இல்லாமல் இருக்கும். நமக்கு பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடைப்பு இல்லாமல் வரும். இப்போ உருளைக்கிழங்குலாம் நல்லா துருவினதுக்கு அப்புறமா அதில் 1.5 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதோட சாட் மசாலா கட்டாயம் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லாட்டி பிளாக் சால்ட் இருந்ததுன்னா அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர், அதாவது காய வச்ச மாங்காவோட பவுடர், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தேவைப்படாது. நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். பிழியும் போது நமக்கு கரெக்டாக வராது. அதே மாதிரி நிறைய எண்ணெயும் பிடிக்கும். இப்போ மாவு நமக்கு சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடியாப்பம் பிழியறதுக்குள்ளே அந்த அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு முறுக்கு குழாயில் நல்லா எல்லா சைடும் எண்ணெய் தடவிக்கலாம். நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் தடவுறதுனால. இப்போ சின்னதாக மாவு உருட்டிட்டு முறுக்கு குழாயில் வச்சிடலாம். இப்போ அடுத்து இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சிடலாம். பிழியும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிழிங்க. ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம கையிலேயே அப்படியே சூடுபடும். இப்போ கொஞ்சம் சலசலப்பு அடங்கின உடனே நல்ல மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. ஒரு சைடு நல்லா கலர் மாறிடுச்சு. இன்னொரு சைடும் கலர் மாறினோடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆலு புஜியா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்தா ஆலு புஜியாவை பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதோட 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சாட் மசாலா சேர்க்குறது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் லைட்டாக உடச்சி விட்டுட்டு கலந்து விட்டுடலாம். சாட் மசாலா எல்லா சைடும் போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டோம்னா சுவையான ஆலு புஜியா நமக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Amma Samayal சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.